தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/8/2017 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை 6:41 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் எல்லாம் தீர இன்றைக்கு சதுர்த்தி என்பதனாலே விரதமிருந்து ஆனைமுக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். தும்பிக்கை யானை இன்றைக்கு நம்பிக்கையோடு வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். தடைகளெல்லாம் தகர்த்தெறிகிற ஆற்றல் இன்றைக்கு சதுர்த்தியிலே நீங்கள் விரதமிருந்து தும்பிக்கை யானை வழிபட்டால் அந்த வழிபாட்டிற்கு உண்டு. ஒவ்வொரு ஊரிலும் பிள்ளையார்கள் பலவித பேர்களிலே இருக்கின்றன. அருகில் இருக்கும் ஆனைமுக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம். பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள், குட்டுப்பட்டாலும் மோதிர கையாலே குட்டுப்படணும்னு சொல்லி. ஏதாவது பணக்காரங்க கையால் மோதிரம் போட்டிருக்க கையால் குட்டுப்படணும்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அது தவறு. அந்த பழமொழி சரியான பழமொழி என்னென்னா, குட்டு போட்டாலும் மோதக கையான்பால் குட்டு போட்டு கொள்ள வேண்டும்னு இருக்கணும். அது நாளடைவிலே குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லி மருவி வந்துருச்சு சொல் வழக்கில். மோதக கையான்னா யார்? மோதகத்தை கையில் கொண்டிருப்பவன் ஆனைமுக பெருமான். அவனுடைய சன்னதியிலே நாம் குட்டு போட்டு போகணுமா. சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் வீட்டிலெல்லாம் எங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் என்னுடைய பாட்டி என்னை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவாங்க. இந்த இடத்துல பிள்ளையார் சன்னதிக்கு வந்தோடனே இங்கே உக்கி போடு தம்பி அப்படிம்பாங்க, குட்டு போட்டுக்கு அப்படிம்பாங்க. அது எதுக்குன்னா வலது கையால் இடது காதையும் இடது கையால் வலது காதையும் பிடிச்சி கொஞ்சம் இழுத்து குட்டு போட்டு கொண்டு நாம் அப்படி குனிகிற பொழுது முழங்காலம் அசைஞ்சி ஏறுகின்ற பொழுதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பம்பு செய்யப்படுதா ரத்தம். காதோரத்தில் 200 நரம்புகள் இருக்கான். அந்த ரத்தங்கள் எல்லாம் பம்பு செய்யப்பட்டு மூளையில் புத்துணர்ச்சி அடைந்து ஞாபக சக்தி வந்து படிப்பிலே அக்கறையோடு படித்து எதிர்காலத்திலே ஒரு நல்ல புகழ்பெற்றவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குமாம். அதனாலே நினைவாற்றலை வளர்க்கிறது இந்த குட்டு போடுறது. அப்படி குட்டு போட்டு கொள்வதற்குன்னு உள்ள தெய்வம் எது அப்படின்னா, இந்த விநாயக பெருமான் சன்னதியான். குட்டு போட்டு கொண்டாலும் மோதக கையான்பால் குட்டு போட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பழமொழி. இந்த பழமொழிகளுக்கான விளக்கங்களை எல்லாம் ஒரு 300 பழமொழிகளுக்கு விளக்கம் எழுதி இதயம் தொட்ட பழமொழிகள்னு தலைப்பிலே தொகுத்து வைத்திருந்தேன். அவற்றையெல்லாம் தந்தியிலே தொடர்ந்து தொடராக வந்ததை இப்பொழுது தந்தி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. மற்ற கடைகளிலும் தந்தி அலுவலகங்களிலும் கூட அது கிடைக்கும். அதிலே இந்த பழமொழியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். இது போன்ற தெய்வீக பழமொழிகளில் குட்டு போட்டாலும் மோதக கையால் குட்டு போட்டுக்கொள்ள வேண்டும், மோதக கையான் பால் குட்டு போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்படி மறிவிட்டதுன்னு. அப்படி நாம் உள்ள தெய்வம் இந்த விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமான் சன்னதிக்கு இன்றைக்கு சென்று விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அருணகிரிநாதர் பாட்டில் வரும், கப்பிய கரிமுகன் அடிபேணி. அதில் கைத்தலம் நிறைகனி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அப்பம், மோதகம், அது மாதிரி பொறி, கடலை, இதெல்லாம் பிடிச்சதான். நம்ம மோதகத்தை அவருக்கு முன்னால் படைக்கணுமா. மோதகத்தை வைத்தால் மோதும் அகங்கள் எல்லாம் சீராகுமா. அகம் என்றால் மனம். சண்டை சச்சரவு குடும்பத்தில் இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்குது, அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை இருக்குது. இப்படியெல்லாம் சண்டைகள் இருந்து விசுவரூபம் எடுத்துச்சுன்னா மோதகத்தை இந்த பிள்ளையாருக்கு வச்சு படைத்து நம்ம வழிபாடு செய்யணுமா. மோதும் அகங்கள் மாற மோதகங்கள் வைக்க வேண்டும், அவல் பொரியும் வைக்கலாம். இப்படி வைத்து நாம் இன்றைக்கு முறையாக இருந்து வழிபாடு செய்து, விநாயகருக்குன்னு கவசம் இருக்குது, சீதக்கலவ செந்தாமரை பூமுன்னு ஒரு கவசம் இருக்குது, பாடல் இருக்குது, விநாயகர் அகவல் இருக்குது, ஔவையார் எழுதிய விநாயகர் அகவல். இவற்றையெல்லாம் நாம் வழிபாடு செய்து படித்து ஆனைமுக பெருமானுடைய முழு அருளுக்கும் பாத்திரமாக வேண்டிய இனிய நாள் இந்த நாள். சங்கடங்கள் இல்லாத மனிதனே இல்லை, சந்தேகப்படாத மனிதனும் கிடையாது. அந்த சங்கடங்கள் எல்லாம் அறவே நீங்க சங்கடகர சதுர்த்தி என்று இன்று வந்திருப்பதனாலே இன்றைக்கு நீங்களும் ஆனைமுக பெருமானை வழிபட்டு ஆனந்தமயமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நிதி உதவி கிடைத்து நிம்மதி காணுகின்ற நாள் இன்றைக்கு. நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருந்தாலும் கூட சூரியனோடும் புதனோடும் ராகுவோடும் இணைந்திருக்கிறார். சூரியனும் புதனும் இணைந்தால் புத ஆதித்ய யோகம் என்பார்கள். பஞ்சமாதிபதியும் 6-3க்கு அதிபதியும் இணைந்திருக்கிற காரணத்தினாலே பிள்ளைகளின் உத்தியோக நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். கல்விக்காக எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அதன் அயல்நாட்டு முயற்சியிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆனந்தம் அளிக்கும். வரவு திருப்தி தருகின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக ராசிநாதர் 2இல் இருக்கின்ற பொழுது பணக்கவலை ஏற்படாது. வரவு திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. 2ஆம் இடம் தனஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். எனவே அரசு வழியிலும் ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்தில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கலாம். வங்கிகளில் ஏதேனும் தொழிலுக்காக கடனுதவியை எதிர்பார்த்து காத்திருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன.
செவ்வாய் பலம் 2 இருக்கிறது. எனவே சகோதரர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்வார்கள். மாமன் மைத்துனர் வழியில் விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு விரும்பி வந்து சேர்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது சந்திராஷ்டமம் விலகிவிட்டது. எனவே நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே அக்கறை செலுத்துவீர்கள். தொழில் தொடங்கும் முயற்சியிலும் ஒரு சிலருக்கு ஆர்வங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொன்னான நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீண் விரயங்களும் உண்டு, வீண் பலிகளும் உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்கள் திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட நேரிடலாம். மேலிடத்தை நீங்கள் நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் உறவினர் பகையும் இன்றைக்கு உங்களுக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு சதுர்த்தி என்பதனாலே ஆன்மீக பெருமானை வழிபட்டு ஆனந்தத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, ஜென்மக்குரு. எனவே உங்களுக்கெல்லாம் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் வரலாம். அப்படி வருகிற மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலர் இலாகா மாற்றங்கள் கேட்டு விண்ணப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கும் அதுவும் கைகூடலாம். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் ஒரு சிலருக்கு செலவுகள் வரலாம். வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று முன்வருவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக திட்டங்கள் தீட்டுவீர்கள். அந்த திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். சுப செலவுகள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும் நாள். பல வருடங்களாக காத்திருந்த ஒரு நல்ல தகவல் இன்று வரப்போகிறது. பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து கொடுப்பீர்கள். தொழில் முன்னேற்றமும் உண்டு. தொலை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். 2 சனி இருப்பதாலே குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 2க்கு அதிபதியான செவ்வாய் வலிமை இழந்து புதனோடும் சூரியனோடும் கூட்டுக்கிற யுகத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேருவார்கள். இந்த நாள் உங்களுக்கும் ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள் பெருகும் நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வந்து சேரும். அலைபேசி வழியிலும் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம் என்று யோசித்தவர்களுக்கு அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் கேது. உறவினர்கள் மட்டுமல்ல, உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆன்மீக பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். பல நாட்களாக செய்த முயற்சி இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. வீட்டு தேவைகள் உங்களுக்கு படிப்படியாக பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. என்ன இருந்தாலும் கூட்டாளிகளை விலக்கிவிட்டு தனித்து ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கலாம். 12 சனி. விரயச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது கூட்டு இருப்பதுதான் நல்லது. சனி விலகிய பிறகு தனித்து இயங்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம். இப்பொழுது 10 குரு பகவான் இருக்கிறார். பதவி மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் உண்டு. உத்தியோகம் இதுவரை கிடைக்காதவர்கள் இப்பொழுது ஏதேனும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். இந்த நாளை ஒரு இனிய நாளாக அமைத்துக்கொள்ள தும்பிக்கையானை வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மக்கேது. இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். அது மட்டுமல்ல, உறவினர்களின் பகை உருவாக வாய்ப்புகள் உண்டு. வீடு தேடி வரும் விருந்தினர்களாலும் தொல்லைகள் ஏற்படலாம். தொல்லைகளை தவிர்க்க நீங்கள் பொறுமைகளை கடைபிடிப்பது நல்லது. சூரிய பலம் 7 இருப்பதால் கோபம் உங்களுக்கு அதிகமாக வரலாம். வருகிற கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபம் அதிகமாக இருந்தால் முன்னேற்றத்திற்கு அது திருப்தியாக இருக்காது என்பதனால்தான் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் உங்களுக்கு ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் எல்லாம், முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பொறுமையை மேற்கொள்ளுங்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு பகவான். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இன்றைக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கும். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்பட போகின்றார்கள். இடம்பூமி வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். அரசியல் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கலாம். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு வரும் தகவல் ஆனந்தமளிப்பதாக இருக்கப் போகின்றது. உங்களுடைய உறவினர்களில் ஒரு சிலர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய விதம் வந்து உதவிக்கரம் நீட்டுவதாக சொல்லி இருக்கலாம். இதுவரை வராமல் இருந்தவர்கள் இன்று இல்லம் தேடி வந்து உதவி செய்வதாக சொல்வார்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறும் நாள். அது மட்டுமல்ல, இழந்த பதவிகளும் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள்.
விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் மனக்குழப்பங்கள் அகலும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு மட்டுமல்ல, வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.